இஃப் பற்றி பார்த்துருந்தோம். இந்த தடவை வந்து இஃப் எல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம வந்து ஹெடர் ஃபைல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இன்ட் மெயின் இன்ட் 2 வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஆனால் அது வந்து வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ண போகிறது இல்லை. இந்த தடவை வழக்கமாக வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 15 அந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்போம்ல, அது நம்ம இந்த தடவை கொடுக்காம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு வேல்யூ வந்து யூசர்கிட்ட வந்து நம்ம வாங்குகிறோம். யூசருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை வந்து நம்ம வந்து வேல்யூவாக இங்கே கன்சிடர் பண்ண போகுது. இப்போ அதை வச்சு தான் நமக்கு இந்த கோட் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்து இங்கே வேறு எதுவும் பழைய கோட் வராதபடி பார்த்துக்கிறோம், பழைய அவுட்புட் எதுவும் வராதபடி பார்த்துக்கிறோம். கிளியர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது பிரிண்ட் ஆஃப் என்டர் வேல்யூ. இங்கே நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம கொடுத்தது அப்படிங்க பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்கேன் %d அட்ரஸ் ஆஃப் ஏ. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த %d வந்து இந்த ஏ வந்து என்ன நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 10 அப்படின்ற நம்பர் இங்கே வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போய் ஏல வந்து ஸ்டோர் பண்ணிடும். அப்போ ஏவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாறிடும். அதுக்கடுத்து பிரிண்ட் ஆஃப் என்டர் பி வேல்யூ. ரெண்டாவது பி வேல்யூக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த பி வேல்யூ அப்படியே கொடுத்துட்டு ஸ்கேன் ஆஃப்ல என்ன கொடுத்துருக்கோம்னா அதோட வேல்யூ எடுத்து வந்து பியில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து பியோட வேல்யூ 5. ஸோ வந்து அது என்ன செய்யுதுன்னா அட்ரஸ் ஆஃப் பியில் கொண்டு போயிட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு பியோட வேல்யூ 5 ஸ்டோர் பண்ணிடுது. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டே நம்ம கொடுக்குறோம். கண்டிஷனே இப்போ தான் வந்து கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னா, இஃப் எனக்கு வந்து ஏ வந்து பியோட பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஏ இஸ் பிக்னு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி பிரிண்ட் ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் பி இஸ் பிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு வேளை இப்படி இருக்கணும், இல்லைன்னா அப்படி இருக்கணும். இதில் 2 லாஜிக் தானே இருக்குது. ஒன்று வந்து பெருசாக இருக்கணும், இன்னொன்று சின்னதாக இருக்கணும். ஸோ வந்து இந்த 2 லாஜிக்கு நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா, இஃப் ஏ இஸ் பிக்னா ஏ இஸ் பிக்னு எழுது, இல்லை பி இஸ் பிக்னா பி இஸ் பிக்னு எழுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சினாரியோவில் நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம கொடுக்குறதா இன்புட். நம்ம என்ன நம்பர் வேணால் நம்ம இங்கே வந்து ஒரு யூஸர் வந்து அவங்க வந்து இப்போ கால்குலேட்டரில் கூட்டி பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட்டு இங்கே நம்பர் வரும், இங்கே நம்பர் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு நம்பர் டைப் பண்ணோன்னா அந்த நம்பர் வந்து நம்ம என்ன நம்பர் டைப் பண்ணாலும் சரி எது பெருசுன்றதை சொல்லிடும். அப்போ வந்து நம்ம இங்கே 10ன்னு டைப் பண்ணியிருக்கோம், இப்போது 5ன்னு பி வேல்யூ டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏ வந்து பியோட வந்து பெருசு, அதனால வந்து ஏஎஸ் பிக்னு வந்தது. ஒரு வேளை இது வந்து 15 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா பிஇஸ் பிக்னு வரும், பிஎஸ் பிக்னு வந்துடும். ஸோ வந்து இதுதான் வந்து இஃப் எல்ஸ். அடுத்தது வந்து நெஸ்டட் இஃப் பற்றி பார்ப்போம்.